எந்த ஒரு செயல்களாக இருக்கட்டும் அதுக்கு 5 காரணங்கள் உள்ளன. எதெல்லாம் என்று பார்த்தால், அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா சரீரம், உடம்பு. இந்த உடம்பு இருந்தா தானே இது ஒரு வேலை பண்ண முடியும். சரீரம் முதலாவது. அதை பண்றது, சரீரத்தை கொண்டு பண்றது யாரு? ஜீவன், ஜீவாத்மா. இப்ப ஜீவன் ஆனவன் இரண்டாம் அவன். ஜீவாத்மா இரண்டாம் அவன். அடுத்தது மூன்றாவது கரணம். கரணம்ங்கிறது இங்கே அவனுடைய மனசோட கூடினா 5 கர்மேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் மூன்றாவது காரணம். மனசும் கர்மேந்திரியங்களும் ஈடு கொடுத்தா தான் அவன் காரியத்தை செயலை பண்ணவே முடியும். அதுக்கு மேலே பிராணன்கள், பஞ்சவிதமான பிராணன்கள், பிராண, அப்பான, உதான, சமான, வியான என்று சொல்லக்கூடிய 5 பிராணன், அந்த வாயுக்கள். அது இருந்தா தான் இவனுடைய உடம்பு செயல்படும். ஆனா அந்த வாயுக்கள் இல்லைன்னா உடம்பு செயல்படாது. அதுக்கு மேலே கடைசியாக அந்தரியாமியான பரமாத்மாவே. இந்த 5வது காரணம், அந்த பரமாத்மாவே இந்த செயல்களை செய்வதிலே இப்படி 5 காரணங்கள் காட்ட. அதுல எது பிரதானம்னு பார்த்தா அந்தரியாமி தான் பிரதானம்ங்கிறார். அது பெருமானாருடைய கீதா பாஷ்யம் வாக்கியத்தை புத்தூர் சாமி எடுத்து காட்டியிருக்கார். அத்திர தெய்வம் பஞ்சமம் பரமாத்மா அந்தரியாமி கர்ம நிஷ்பத்தௌ பிரதான ஹேத்து இத்தியர்த்தக. இந்த 5 விஷயங்களிலே அந்தரியாமியான பரமாத்மாவே காரியம் செய்யும் விஷயத்தில் முக்கிய ஹேத்து என்று கருத்துன்னு எம்பெருமானார் எடுத்து காட்டியிருக்கார். இந்த 5மே காரணங்களாக காட்டப்பட்டிருக்கு, ஒரே விதமா தான் படிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்தரியாமி தான் முக்கியமானது. ஏன்னா அவனுடைய சங்கல்பம் இல்லாம வேற எதுவுமே நடக்க போறது இல்லை. இந்த ஜீவாத்மா என்னதான் ஆசைப்பட்டாலும் பகவத் சங்கல்பம் இருந்தா தான் அது கடைசியில நடக்க போறது. அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவனுடைய அனுமதி வேணும். அப்படி அங்கேயே இதே போலத்தான் தெய்வம் சைமாத்திர பஞ்சமம்னு காட்டியிருக்கு. 5வதாக தெய்வம் இருக்கிறான் என்று காட்டப்படுறது. அங்கேயும் 5ம் ஒரே நிலையில படிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அந்தரியாமி இருக்கிறதுனால தான் மற்ற எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு காரியம் பண்ணுகிறது.